அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னன்னா, முருகப்பெருமான் வழிபாடு தான். சொந்த வீடு கனவு நினைவாகணும். சொந்த வீடு வாங்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கான வாய்ப்பு தான் இது. அவங்க இந்த வழிபாடை நம்பிக்கையோட செஞ்சு பாருங்க. நாளைய தினம் 29ஆம் தேதி 4ஆம் மாதம் 2025 செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரவிருக்கும் சித்திரை கிருத்திகை. இந்த நாளில் நம் முருகரை வழிபாடு மேற்கொண்டோம்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் துன்பங்கள் விலகி நரகமாக இருப்பவர்களையே வாழ்க்கையும் சொர்க்கமாக மாறும் என்பது நம்பிக்கை. மாதந்தோறும் கிருத்திகை நட்சத்திரம் வரும். இருந்தாலும் இந்த சித்திரை மாத கிருத்திகை நட்சத்திரத்தில் தான் முருகனது திருவுருவம் உருவானதாக நம்முடைய புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. இந்த நாள்ல முருகனை வழிபாடு செய்பவர்களுக்கு கிரக தோஷங்கள் நீங்கும், குடும்ப கஷ்டங்கள் தீரும். அதிலும் இந்த வருடம் வந்திருக்கும் சித்திரை மாத கிருத்திகை செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வந்திருப்பதால் நமக்கு இருக்கக்கூடிய கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தி செய்ய இந்த நாள்ல முருகனை நாம் கட்டாயமாக வழிபாடு செய்ய வேண்டும். ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசம் எல்லாம் மனிதர்களுக்குத்தான். முருகன் நினைத்தால் ஏழையை பணக்காரனாக்க முடியும், பணக்காரனை ஒண்ணுமில்லாதவனாக கூட மாற்ற முடியும். எல்லாம் அவனுடைய விளையாட்டு. உங்களுக்கு சொந்த வீடு வாங்க வேண்டும் என்ற ஆசை இருந்தால் சித்திரை கிருத்திகை அன்று முருகனை பின் சொல்லக்கூடிய முறையில் வழிபாடு செய்து பாருங்கள். நிச்சயமாக கிரக தோஷங்கள் விலகி சீக்கிரமே சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகம் உங்களை தேடி வரும். பணம் காசு இல்லை, என்னுடைய ஜாதக கட்டத்தில் சொந்த வீட்டுக்கு வாய்ப்பு இல்லை, இது எல்லாம் முருகனிடம் தோற்று போகும். இந்த வழிபாட்டில் நம்பிக்கை மட்டும் இருந்தால் உங்களுக்கு சொந்த வீடு நிச்சயம் கிடைக்கும். நாளை செவ்வாய்க்கிழமையோடு இந்த சித்திரை கிருத்திகை வந்திருக்கிறது. சொந்த வீடு வாங்க வேண்டும் என்று முருகனை மனமுருக வேண்டுங்கள். அதற்கு தேவையான பொருள் 6 செம்பருத்தி இலையை எடுத்துக்கோங்க. 6 செம்பருத்தி இலையையும் ஒரு தாம்பலத்தட்டில் அழகாக வட்ட வடிவில் அடுக்கி வைத்துவிட்டு அந்த இலைகளுக்கு மேலே 1 ஸ்பூன் துவரம் பருப்பு வைத்து பூஜை அறையில் வைத்து விட வேண்டும். தாம்பலத்தட்டில் வட்ட வடிவில் அடுக்கிய இந்த இலைகளுக்கு நடுவே ஒரே ஒரு மண் அகல் விளக்கை வைத்து நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும். முருகப்பெருமானை மனதார நினைத்து உங்களுடைய வேண்டுதலை வைத்து அந்த தீபத்தை ஏற்றுங்கள். பிறகு உங்களுடைய வேண்டுதலை பெருமானிடம் வைத்துவிட்டு நிலம் வாங்க வேண்டும், வீடு வாங்க வேண்டும் என்று உங்களுக்கு தேவையான வேண்டுதலை வைக்கலாம். அல்லது நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் அது சரி செய்து கூட ஐயா, சரி செய்து கூட அப்பா அப்படி என்று உங்களுடைய வேண்டுதலை நீங்கள் முருகப்பெருமானிடம் வைக்கலாம். முருகப்பெருமானுக்கு 2 செம்பருத்தி பூக்களை வாங்கி வையுங்கள். அது மிகவும் விசேஷமான பலனை கொடுக்கும். ஏனென்றால் சிவப்பு என்பது செவ்வாய். சிவப்பு நிற செம்பருத்தி பூ முருகனுக்கு உகந்தது. செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கும் இந்த கிருத்திகை நாள்ல முருகனுக்கு 2 செம்பருத்தி பூ வைத்தால் அவ்வளவு நன்மைகள் கிடைக்கும். உங்களுடைய வழிபாட்டை முடித்துவிட்டு முருகனுக்கு உகந்த சொந்த வீடு கட்ட திருப்புகழ் ஒன்று இருக்கிறது. அந்த பாடலை படியுங்கள். சொந்த வீடு தரும் திருப்புகழ். அண்டர்பதி குடியேற மண்டசுரர் உருமாற அண்டர் மனம் மகிழ்மீற வருளாலே அந்தரியோடு நாடு சங்கரனு மகிழ் கூற ஐங்கரனு முழுமையால் மகிழ்வாக மண்டலமோ நுவோரு மெண்டிசையில் உளப்பேறு மஞ்சனனு மயனாறு மெதிர்காண மங்கையுட நறுதானு மென்பமுற மகிழ் கூற மைந்து மயிலுடனாடி வரவேண்டும். புண்டரிகே வெளியால அண்டர்மகள் மணவாள புந்தி நிறை எறிவாள யுவியத்தோளா பொங்கு கடலுடனகம் விண்டுவரை யுகழ்சாடு பொன்பரவு கதிர்வீசு வடிவேலா தண்டரல மணிமார்ப செம்பொனனில் செரிரூப தண்டமிலின் மிகுநேய முருகேஷா சந்ததமு மடியார்கள் சிந்தையது குடியான தன் சிறுவை தனில்மேவு பெருமாளே. இந்த பாடலை படிக்க கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் படிக்க நமக்கு கரெக்டாக வந்துடும். இதை நான் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், டிஸ்பிளேலையும் கொடுக்குறேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அருணகிரிநாதர் அவர்களால் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த சிறுவாபுரி முருகன் அருளை பெற்ற திருப்புகழ் பாடல் வரிகள். இந்த பாடல் வரியை நம்ம செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்க கிருத்திகை தினத்தில் தவறாமல் படித்தோம்னா வழக்கம் போல ஒரு நெய்வேத்தியம் முருகனுக்கு வைத்து தீபதூப கற்பூரம் காட்டிட்டு உங்களோட வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளலாம். அந்த தட்டில் வைத்திருக்கும் துவரம்பருப்பை என்ன செய்வது அப்படின்ற சந்தேகம் இருக்கும். அந்த துவரம்பருப்பை எல்லாம் சேகரித்து காக்கை குருவிகளுக்கு இரையாக போட்டுடுங்க. இரையாக போட்டுவிட்டு அந்த செம்பருத்தி பூ இலை வாடியவுடன் எடுத்து கால்படாத இடத்துல போட்டுடலாம்.
இந்த செம்பருத்தி பூ இலையை உற்று நோக்கும் பொழுது அதில் வேல் போன்ற உருவம் நமக்கு தெரியும். இந்த இலையை முருகனுக்கு சமர்ப்பணம் செய்து வேண்டுதல் வைத்தால் நம்முடைய வேண்டுதல் சீக்கிரம் நிறைவேறும் என்பது ஒரு நம்பிக்கைதான். வெற்றிலை வழிபாட்டிற்கு நிகரான பலனை தரும் என்று சொல்லலாம். இந்த செம்பருத்தி பூ இலை பரிகாரத்தை இந்த செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்க கிருத்திகை நாள்ல செய்து பாருங்க. பணம் காசு என்னிடம் இல்லை என்று சொன்னால் கூட உங்களுடைய வறுமை நீங்கி செல்வ செழிப்பு உயர்ந்து தானாக வீடு கட்டும் யோகம் அடுத்த வருடம் வரும். சித்திரை கிருத்திகைக்குள் நிச்சயம் கிடைக்கும் என்பதுதான் வழிபாட்டில் இருக்கும் நம்பிக்கை. முழு நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள். முருகன் உங்கள் பிரச்சனையை தீர்த்து வைப்பான். நம்பிக்கையுடன் செஞ்சு பாருங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.